அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு பொருள். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் அழிப்பார் இல்லை என்ற ஒரு ஜோதிட பழமொழி உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். ராகுன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம், பேராசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த சுவாதி நட்சத்திர சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுவாதி நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அப்படின்னு அர்த்தம். அப்போது வீணை வாசிக்கும் தெய்வமும் வீணை போல வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம்னு நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையாப்பா? அப்போது 5 நாயன்மார்கள் உருவாகிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான். நாயன்மார்கள் உருவாக்கிய நட்சத்திரங்களும் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கலாம். புலிப்பாணி சித்தர், அதாவது புலிப்பாணி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி மலையில் இருக்கக்கூடிய நவபாசானத்தால் ஏற்பட்ட பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர் அப்படின்னு சொல்கிற ஒரு சித்தருடைய சீடனாக விளங்கி வந்தவர் தான் வந்து நம்ம புலிப்பாணி சித்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த புலிப்பாணி சித்தர் பிறந்த நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான். அப்போது அந்த புலிப்பாணி சித்தருடைய அனைத்து அம்சங்களும் பொருந்தியது தான் இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்டவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விளங்கி கொண்டு வருவார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குது. அப்போது இவங்க பரம்பரையாக இவங்க வீட்டில் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக ஒரு ஆசிரியர் இந்த வீட்டில் திகழ்ந்து வந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க பரம்பரையாக, அதாவது வம்சாவளியான ஆசிரியர் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களாகவும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது. இவங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் கொண்டவர்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். ராகுனாவே என்னங்க? பறப்பது இல்லையா? அப்போது வெளிநாடு யோகம் கொண்டவர்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தை பாக்கியம், இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக தான் பிறக்கும். அதுக்கான சில பரிகாரங்கள் உண்டு, சில தெய்வ வழிபாடுகள் உண்டு, சில திருத்தலங்களை போயிட்டு வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாகவே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ஆண் பெண் திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என்ற உருவாக்க சொல்லலாம். லக்ஷ்மி நரசிம்மர் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான். லக்ஷ்மி நரசிம்மர்னாவே உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உக்ர தெய்வம் உருவாக்குற நட்சத்திரம் தான் நம்ம சுவாதி நட்சத்திரம். குடும்பத்தில் எப்பவுமே இந்த சுவாதி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் கட்டாயம் ஒரு ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவே மாற்றுத்திறனாளிகள் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இந்த வாயு பகவான் பிறந்த நட்சத்திரமும் இந்த சுவாதி நட்சத்திரம் தான். அப்போது சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிறதுனால பல வகைகளில் பல நன்மைகளையும் நமக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ சரஸ்வதி தேவி நமக்கு கல்விக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்கிறதுனால பல வகைகளிலும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த சுவாதி நட்சத்திர சிறப்பு அம்சங்கள் அது இப்படி பார்க்கும்போது தொடையில் வந்து பார்த்தீங்கன்னா மறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இந்த மறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணுற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் யாராச்சும் ஒருத்தரோட இணைந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பாற்றலை இவங்க உருவாக்கி இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். அப்போது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் துறையில் கண்டிப்பாக ஒரு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அதில் வந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதே போல் நடிகர்கள் அந்த சினிமா துறையில் நடிப்பு துறையில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரனாவே நடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தானாகவே வந்து அமைப்பு ஆற்றல் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அப்படி இந்த நடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யார் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் அதிகமாக இந்த நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த ஜாதக அமைப்பில் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன, அதனால் என்னென்ன மாதிரி அனுகூலங்கள்லாம் கிடைக்கும்,
அவங்க எப்படிலாம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, புனர்பூசம் இது போன்ற நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அவங்க எந்த ஒரு சுபகாரியத்தை செய்தாலும், ஒரு சினிமா துறையில் போய் முதலாக போயிட்டு பார்த்தா வாய்ப்பு கேட்கறதா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு திருமணம் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு சீமந்தம் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கல்வியில் முதலாக பள்ளியில் சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வாழ்வில் எத்தனை மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடத்துகிறதா இருந்தாலும் இது போன்ற நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்கிறதுனால அவங்களுக்கு அதிக மேன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக அவங்களுக்கு அமையும். அந்த தொழில் வந்து பார்க்க சிறப்பான முறையில் கடைசி வரைக்குமே அவங்களால ஜெயித்து காட்ட முடியும் அப்படின்ட்டு சொல்லி தினம் ஒரு நிகழ்ச்சி இதுடன் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.